நெல்லை மாவட்டம் வீரவநல்லூரில் 10ஆம் வகுப்பு மாணவன் தற்கொலை செய்து கொண்ட விவகாரத்தில் பள்ளி வேன்கள் தீ வைத்து எரிக்கப்பட்ட நிலையில் சம்பந்தப்பட்ட பள்ளிக்கு காலவரையற்ற விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கண்ணன் வழங்க கேட்கலாம். கண்ணன், வணக்கம். முழு விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். நெல்லை மாவட்டம் வீரவநல்லூர் உள்ள மானாவநல்லூர் கிராமத்தைச் சேர்ந்த தனியார் பள்ளியில் 10ஆம் வகுப்பு படித்த மாணவன் சபரி கண்ணன் என்பவர் கடந்த 7ஆம் தேதி பூச்சி மருந்து குடித்த நிலையில் 17ஆம் தேதி பரிதாபமாக உயிரிழந்தார். இதனால் பள்ளி நிர்வாகத்தின் மீது நடவடிக்கை எடுக்க சாலை மறியல் போராட்டம் நடத்தினர். மேலும் அந்த பள்ளியின் வளாகத்திற்குள் உள்ளே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 2 வேன்களும் தீ வைத்து எரிக்கப்பட்டது. இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாகவே கடந்த வெள்ளிக்கிழமை அன்று சம்பந்தப்பட்ட தனியார் பள்ளியில் பள்ளி மாணவர்களுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இன்று பள்ளிக்கு காலவரையற்ற விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளதாக பள்ளி நிர்வாகம் அறிவித்துள்ளது. அதாவது பள்ளி மாணவர்களுக்கு நிர்வாகம் தரப்பில் பள்ளி திறக்கும் தேதி பின்னர் அறிவிக்கப்படும், இன்று விடுமுறை என குறுஞ்செய்தி மூலமாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பேருந்து எரிக்கப்பட்ட விவகாரத்தில் தற்போது இதுவரை கல்லூரி மாணவர் ஒருவர் மட்டுமே கைது செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.